சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 13 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைனா இது கொஞ்சம் புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெல்கம் டு ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லிவிங் சீசன் 2 எபிசோட் 13ல தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அடி இங்க பாருடி உங்க அண்ணன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா நியூஸ் தெரிய வந்துட்டு இருக்கும். அதே சமயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இந்த லீ பையன் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் சும்மாவே இருக்க மாட்டான். இங்க பாருங்க, என்னோட ரீவேலேஷன் ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, நான் மக்களுக்காக போராடுவேன், மக்களுக்காக மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். பட் இது எல்லாமே இவனோட ரேங்க் ஹையில இருந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டையை தூக்கி போடுவான். இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்ன தேவைன்னா பணம் மட்டும்தான். இந்த மக்களுக்காக போராடணும், இந்த நாட்டுக்காக போராடணும்ன்ற எண்ணமே கிடையாது. இவனுக்கு தேவை பணம். அதனால ரீப்பர் கில்டுல சேர்ந்திருப்பான். ஏன்னா ரீப்பர் கில்டு இவனுக்கு கூட்டாளி மாதிரி. சோ அவங்க ரெண்டு பேருமே, அதாவது ரீப்பர் கில்டு மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவனும் இவனுமே பேசி வச்சிருப்பானுங்க. அதனாலதான் இவன் ரீப்பர் கில்டுலயே சேர்ந்திருப்பான். எனக்கு ஒரு 2 வருஷம் போதும், நான் அதுக்குள்ளேயே பெரிய பணக்காரனா மாறிடுவேன்ற மாதிரி என் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பான். என்ன உண்மை சொல்லு, உண்மையா, கன்ஃபார்மா, மேட்ரு கன்ஃபார்மா அப்படின்னோட பரபரப்பா இருப்பானுங்க. மேட்ரு என்னன்னா, கொரியாவோட 10th எஸ்ராங் கண்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பானுங்க. ஹோம் பேஜில் அப்டேட் பண்ணி விட்டுருவானுங்க. இந்த போட்டு ரிப்போர்ட் எல்லாமே கழுகு கண்ணும் வாங்கி பார்த்தீங்களா, அதை இங்கே பார்க்கலாம். என்ன 10th எஸ்ராங் கண்டரா? இதனால தான் காலையில் ஆஃப் லிமிட்ல இருந்துச்சா? இது எதுவுமே லீக் ஆக கிடையாது, யாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜின்சோல பார்க்க ஓடிட்டு இருப்பானுங்க. இங்க பாருங்க எங்களை உள்ளார விடுங்க, நான் மக்களுக்காக எஸ்ராங் கண்டரை காட்டி ஆகணும், அவரை நாங்க பேட்டி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த போட்டு இவங்க ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பானுங்க. டெய்லி நாளைக்கு ஹெட்லைனை மாத்து, ரேங்க்ல இருந்து ஒரு எஸ்ராங்க்கு போயிருக்கான், அவன் தான் ஹெட்லைனு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பான். அண்ட் இந்த படி ஜின்வோ வெளில வந்து அவனுக்குமே பெரிய சாக்கா தான் இருக்கும். பட் இந்த நியூஸ் அப்படியே வேர்ல்டு வைடா அப்படியே லைவ்ல போயிட்டு இருக்கும். நம்ம மேனேஜர் பாத்துருவாரு, சா பாத்துருவா, நம்ம ஜூஹி இருக்கால அவளுமே பாத்துருப்பா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்திருப்பால ஒருத்தன், ஸோ அந்த லீடருமே பாத்துருப்பான். இப்படி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கப்ப நம்ம லீடர் இருக்காரு பாத்தீங்களா, சிஓ, அவருக்குமே இந்த மேட்டர் தெரிய வரும். ஸோ இப்போதான் ஜின்வோட ரேங்க் என்னன்னா எஸ் ரேங்க் அண்ட் மேஜிக் கிளாஸ்ல இருப்பான். டேய் நீ ஜின்வோ கூட்டிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இல்லப்பா என்னால அது முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, அவர் தனி கில்டு ஆரம்பிக்க போறாருப்பா, அதுக்கு நீ வைஸ் மாஸ்டரா இன்வைட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிரும். என்னது அப்படியா விஷயம்? சரி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, உனக்கு ஒன்று தெரியுமா நான் எதுக்கு இந்த கில்டு ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு? என்ன காசுக்காக தானே? இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிற. காசுக்காகனா என்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கு, இவங்க கொடுக்குற இந்த சின்ன சின்ன பென்னிஸ்க்காகலாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் மேட்ரே இங்க வேற, இது எல்லாமே நம்மளை காப்பாத்துறதுக்காக, நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காகன்னு சொல்லுவான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப அண்டர்ஸ் அப்படிங்கிற நாளுக்கு நாள் டபக்குன்னு வந்துகிட்டே இருக்கானுங்களாம். அண்ட் இதுல முக்கியமான ஒரு அண்டர்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு தான் நேஷனல் ரேங்க். இப்போ வரைக்குமே சோலோ லிவிங்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே இ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். பட் இப்ப நேஷனல் லெவல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றானுங்க. அதாவது இவங்க எல்லாமே பார்த்தோம்னா பவர் லெவல்ல எல்லாத்தோட அதிகமா இருப்பானுங்க. அண்ட் நேஷன் வைஸாவுமே பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான பவர் கொண்டிருப்பானுங்க. கிட்டத்தட்ட சின்ன கண்ட்ரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இவங்களை கடவுளாவே ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா. சம்டைம்ஸ் ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல இருந்து வர மேஜிக்கல் எனர்ஜியோட இவங்க ஒருத்தனோட எனர்ஜி அப்படிங்கிறது அதோட அதிகமா இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அதனாலே நம்ம தம்பி பையன் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இவங்க எல்லாம் எப்ப இந்த போர்டு கவுப்பானீங்க தெரியாது. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்டே இப்ப தலையில மாற போகுதுன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த பகுதி இவங்க எல்லாமே இவ்வளவு பவர் இருக்கிறதுனாலையும், சில கண்ட்ரிஸ் இவங்களை காடை ஏத்துக்கிட்டதுனாலையும், அத்தாரிட்டி அப்படிங்கிறது கவர்மெண்ட் கையில இருந்து சீக்கிரமாவே போக போகுது. அதுக்காக தான், இந்த பிரச்சனைக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். நான் கில்டு ஆரம்பிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. பணத்துக்காகவோ அப்படி இல்லைன்னா பர்சனல் கனெக்ஷனுக்காகவோ எந்த அண்டரும் என்கிட்ட வரக்கூடாது. ஒன்லி ஃபார் ட்ரஸ்ட்வர்த்தி, அந்த மாட்டம் இருக்கக்கூடிய மட்டும்தான் என் கில்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நீ அந்த மாட்டம் ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிட்ட, நீ என்னோட டெஸ்ட்ல ஜெயிச்சிட்ட, யூஜின் கில்ட நான் உன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லுவான் பாருங்க. இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். நான் தான் சொன்னேனேப்பா, யூஜின் கில்ட நான் உன்கிட்ட கொடுத்துறேன், பட் ஒன் கண்டிஷன், நீ வந்து அதை நான் நடத்துற மாட்டோம் நடத்தணும், ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு அலையை வந்து நீ கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தோம்னா உனக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நான் அப்படி சொல்றேன், பணத்தை பார்க்காத நம்பிக்கையை பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்பா நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பட் எனக்கு வேணான்னு சொல்லுவான் பாருங்க. இவனுக்கு ஒரே சாக்காயிரும். என்னடா சொல்றேன்னு கேட்டா, நான் வந்து அண்ணனோட கில்ட சேர போறேன்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு இருப்பான். அதே சமயம் ஜின்னு வந்து வெளில வந்துருவானா. இந்த போது ரிப்போர்ட் எல்லாமே கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்க. நீங்க இ ரேங்கா தானே இருந்தீங்க, எப்படி எஸ் ரேங்கா மாட்டீங்க, ஒருவேளை கவர்மெண்ட் கீழே நீங்க அண்டர்டாக வேலை பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்களா. நம்ம ஒயிட் டைகர் என்ன பண்ணுவானா, இங்க பாரு நான் சொல்றது கேளு, இவங்க எல்லாம் இப்படிதான் கத்திட்டு இருப்பானுங்க, இவங்கள்ட்ட நீ எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத, நான் வந்து உன்னை வீட்டுல விட்டுறேன் வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தோன்னா மறைஞ்சிருவான். என்னடா திரும்பி பார்த்தா எல்லா ரிப்போர்ட்டையும் தாண்டி அந்த குழுப்பு நின்றுட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானுங்களா. மேஜிக் கிளாஸ்ன்றாங்க, அசாசின் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல பெக் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு சரியான கான்ல இருப்பான். அவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா ஆனா? இல்ல
என் கண்ணால அவனை பார்க்க கூட முடியல. எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு, பட் இந்த அளவுக்கா இல்ல. இவனோட மூமெண்ட் கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இவன் ரெட் கேட் இன்சிடென்ட்லாம் பார்த்த மட்டுமே கிடையாது. எனக்கு டபுள் அவேக்கனிங் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. பட் அதுக்குள்ளேயுமா எப்படி அவன் முன்னாடியோட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். இல்ல இது டபுள் அவேக்கனிங் இல்ல, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கண்டினியூவா க்ரோ ஆகிட்டு இருக்கானா அப்படியே நம்ம ஒயிட் பெரிய சந்தேகமே ஏற்பட்டு இருக்கோம். நம்மளே சொன்ன மாதிரி இந்த நியூஸ் அப்படியே வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜின்னுவை பத்தி நம்ம வார்னிங்மே தெரிஞ்சு போயிடும். என்ன அவன் உயிரோட இருக்கானா, அவன் எப்பரா உயிரோட இருக்கான், அவனை சீக்கிரமாவே நான் கொண்டாகணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பேர்டு பார்த்துட்டு இருப்பான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவனோட உடம்புங்கிறது கொஞ்சம் வெளிலதான் இருக்கு போல இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜின்னு எங்கே போவானா, அந்த அண்டர் ஆக்சன் இருக்குல்ல அந்த ஆஃபீஸுக்கு தான் போயிருப்பான். ஏன்னா இந்த அவரேஸ் ஆர்பை வந்து விற்கிறேன்னு சொல்லியிருந்தால அங்கே தான் போயிருப்பான். அண்ட் இந்த ஆர்வை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஷாக் ஆயிரும். பிகாஸ் ஹியூமன் வந்து ஹை எஃபிஷியன்டான ஒரு மெட்டீரியலை வச்சு செஞ்சாலுமே 50% மேஜிக்கை மட்டும் தான் அது ஏற்றி கொடுக்கும். பட் இவன் கொண்டு வந்து 100% ஏற்றி கொடுக்குது. இவனுக்குமே பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஸோ ரைட்டு இதை வச்சு நல்லா காசு பார்த்துலான்னு சொல்லிட்டு ஜின்னுகிட்ட பேசி பார்ப்பான். பட் ஜின்னு என்ன நினச்சிட்டு இருப்பானா, இப்போதைக்கு இவனுக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் உள்ள ஒரு கோட்டிங், ஓகேங்களா, அந்த மட்டும் ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபேக்ட் இருந்தால் போதும். டீமன் கேஸ்டில் இந்த ஹீட் வேவ்லாம் வருதுல்ல, அது எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புலேருந்து ஹீட் வேவ்லாம் தடுத்துடலாம், எப்படியாச்சும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பான். ஸோ சீக்கிரமாக இவங்க அம்மா குணப்படுத்தி ஆகணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பான். எனக்கு இந்த மட்டும் ஃபயரை தடுக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபேக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவனுமே ஒரு மாதிரி ஷாக் ஆவான். ரைட்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படிமா, ஏன் நான் ஏதாச்சும் தப்பா கேட்டேனா, ஏன்னா ஆன்லைன் நான் இதை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். ஏன்னா இந்த ஆர்டிஃபேக்ட்ல இந்த எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுதுல, இந்த எலிமெண்ட்டை தடுக்க முடியுதுல, இந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாமே ரொம்ப ஹை வேல்யூவா இருக்கும். அதாவது மற்ற ஐட்டமை கம்பேர் பண்றப்ப இதோட பிரைஸுங்கிறது ரொம்பவே மேலே இருக்கும். ஸோ யாருமே அவ்வளோ சீக்கிரம் அப்டேனே பண்ண முடியாது. பட் அதை தாண்டி ஃபயர் அப்படிங்கிறதா மோஸ்ட் காமனான ஒரு பவர், அதாவது ஹண்டர்ஸுக்குள்ளாரே. இப்போதான் நம்ம ஜினுவுக்குமே ஒரு மேட்ரு புரிய வரும். இப்போதைக்கு சாய் ஜாங்கியா இருக்கட்டும், சீயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபயர்ன்ற பவர் தான் காமனாக இருக்குது. அவங்க தான் பெரிய அத்தாரிட்டிலுமே இருக்காங்க. ஸோ இந்த மட்டும் இவங்க ஏதாச்சும் விற்கிறாங்க, எலிமெண்ட் எல்லாமே தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பவர் விற்கிறாங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து பேலன்ஸாக கொலைட் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து ஹண்டர்ஸ்க்கு எதிராகவே திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இவங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறப்ப ஜின்னு வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். பார்த்தாலே தெரியும் இந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாமே ஒரு தின் ஆஃப் சீட் கிளாஸ்ல போட்டு வச்சிருப்பானுங்களா. இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும், ஏங்க இந்த மட்டும் வெட்டலியா போட்டு வச்சிருக்கீங்களே, அவனை திருட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க, எங்க பிரெயினை பாருங்க, இந்த மாட்ட கண்ணாடி எல்லாத்துலயுமே மேஜிக் வந்து ரீஇன்போர்ஸ் ஆயிருக்கு. நீங்க அதை பிரேக் பண்ணணும்னு நினைச்சீங்களா, ஒரு ஏராங்க ஹண்டர் அவங்களோட ஒட்டுமொத்த பவர் யூஸ் பண்ணா கூட இது பிரேக்கே ஆகாது, அந்த அளவுக்கு பவர். வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுவோமா, நீங்க வந்து அதை உடச்சி காட்டுங்க, உடச்சிங்கன்னா எந்த ஆர்டிஃபேக்டோட கிளாஸ் உடைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியா அந்த அளவுக்கு பவரா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பவரை ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், நீங்க இந்த மாதிரி எதுவும் பண்ணி விட்றாதீங்க, இந்த மட்டும் ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா வெளில இருந்து ஹண்டர்ஸ்லாம் வந்துருவானுங்க, இது அசோசியேட்டோட மானிட்டர்ல இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அப்பாடா, இவன் மேஜிக் கிளாஸ் தானே சொன்னாங்க, இவனடா இப்படி இருக்கான்ற மட்டும் இவன் மண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஜின்னு அதே சமயத்துல எனக்கு டேகர் ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னொருத்த வந்து அவனை கூட்டிட்டு போவான். அப்பதான் இவன் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான், இந்த கிளாஸ் இருக்குல்ல அது வந்து பிரேக் ஆயிருக்கும். எது சும்மா சொல்லாத, இதை அவன் தொடாமலே உடைச்சான்னு சொல்லிட்டுன்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம ஜின்னு வந்து டேகரை பார்த்துட்டு இருப்பான். இது எவ்வளோக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப 30 மில்லியன் சொல்லுவான். இவனுக்கு ஒரே ஷாக்கா போகும். அண்ட் இவன் ரொம்ப யோசிப்பான், ஏன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு மெட்டீரியல் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவன்ட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இதோட அதிகமான ஒரு பவர் உள்ளதான் இருக்குது. அதனால இந்த டேகர் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி பார்த்தா 100 மில்லியன் வானுக்கு போடணுன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஏன்னா இதை வந்து இவன் ஸ்டோர்லேருந்து ஒரு 2.8 மில்லியனுக்கு தான் எடுத்திருப்பான். இது 100 மில்லியனுக்கு போறதுன்னு இவனுக்கு வேற மாட்ட ஐடியா போயிடும். இந்த ஆர்பி விற்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏன் இந்த டேகரை விற்க கூடாது, அது மூலயமா நமக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாமேன்னு சொல்லி இவன் ஒரு பகுதி முடிவுக்கு வந்துருவான். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்மை நினைக்கிறியா, ஏதாச்சும் ஒரு ஹண்டர் கண்டினியூவா க்ரோ ஆகிட்டே இருப்பானா, இல்லை நம்ம ரொம்ப தப்பு பண்றோம். இல்ல எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பீஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ஹண்டரோட எபிலிட்டி எப்படி டிட்டர்மைன் பண்ணிரும். அவனை பார்த்தாலே தெரியுது ரெட் கேட்ல அவன் இந்த அளவுக்குலாம் பவரா இல்ல நான் உண்மையிலே சொல்ல போனா ஒரு முட்டாள் தான். இந்த மாதிரி பவர் உள்ளவன் கண்டிப்பா அவன் புது கில்டே கிரியேட் பண்ணுவான், அவனுக்குன்னு ஓனி கில்டே கிரியேட் பண்ணிடுவான். ஆனாலுமே இந்த மட்டும் அவன் வளர்ந்துக்கிட்டே போனானா என்னைக்காச்சும் ஒரு நாள் இவன் மட்டும்தான் பெஸ்டா இருப்பான். நானும் ஜாங்கினுமே பார்த்தோம்னா என்னோட டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். மாஸ்டர் வேணா ஜினுவை விட்டுருக்கலாம், பட் நான் விட மாட்டேன், நான் ஜினுட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போய்ட்டு அலப்பறையை கிளப்பிட்டு இருப்பானுங்க. அண்ணே இங்க பாருங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் ஒன்னுமே போக மாட்டான். டே அங்க பாரு,
ஏய் என்னதான் பிரச்சனை, நான் வேணா அவங்கள வந்து போ சொல்லட்டுமா? ஏய் வாய மூடுறா, நீ வேற இன்டர்நெட்ல உன்னை கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க, எதுக்கு என்னை கழுவி ஊத்துறானுங்க? சீரியஸ்லி உனக்கு உண்மையே தெரியாதா? நீ வந்து ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட ஒண்ணுமே பேசல, அவங்க மரியாதை கொடுக்காம போயிட்ட, அதனால இன்டர்நெட்ல கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்கன்னு சொல்றப்ப திடீர்னு கதவை தொட்டுவானுங்க. நான் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருவேன்னு சொல்லி போய் பாப்பான் பாருங்க. பார்த்தா அண்ணே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பாள். இப்படி ஒரே சாக்கா போயிடும். சரி உன் வீட்டுலாம் இருக்கட்டும், ஏன்னா உனக்கு ஒரு விழா இருந்துச்சு அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைண்ணே அது எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு, நான் வேணா உங்க வீட்டில் தங்கிக்கிட்டு வான்னு சொல்றப்ப திடீர்னு பார்த்தா இவன் கதவை சாத்திடுவான். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை நான் அவனை பார்த்ததே இல்லைன்னு இப்படி ஒரு வாயாயிரும் அண்ணன் அண்ணன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பானா? இருந்தாலும் நீ அவன்கிட்ட கொஞ்சம் அப்படி பேசியிருக்க கூடாது. இல்லைம்மா அவனுக்கு அதெல்லாம் தேவைதான், அவனுக்கு சுதந்திரம் தான் வேணும்னா அவன் கண்டிப்பாக அவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சே பண்ணியிருப்பான். பட் எதுக்காக அவன் அண்ணனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பணும்? என்னது இது? ஏன் ஏன் அவன் பேசலாம் எனக்கு ரெண்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் உழுவான் பாருங்க. அண்ட் அதே சமயம் ஜின்னு வந்து அவன் தங்கச்சி தூங்குறத பார்த்துட்டு இருப்பான். இனிமேட்டு இவ்வளோ தனியாக விடுறது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இந்த படி சேடாவை கூப்பிடுவான். ஏண்டா டே நீங்கள் 4 பேரில் இருந்தீங்களே இன்னொருத்த எங்கடான்னு சொல்கிறப்ப நீங்கள் தான் தூக்கி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற கூட பேசிகிட்டு இருப்பானுங்க. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறேன், நீ வந்து என் தங்கச்சியோட சேடக்குள்ள போ, அவளை நீ சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பான். அண்ட் அதே சமயம் இந்த சின்ன சின்ன சேடோஸ்லாம் இருக்குல்ல, இந்த பீராங்க் கீழே உள்ள அந்த மான்ஸ்டர்லாம் சமாளிக்கக்கூடிய இந்த சேடோலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நெய்பர்ஹுட் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா என்னை கூப்பிடுங்க, நீங்களாம் வாட்ச்மேனாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுமே அனுப்பிச்சு விட்டுருவான். இவனுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இவன் தங்கச்சி அண்ட் சுற்றி இருக்க இடம் இருக்குல்ல அது எல்லாமே சேஃபாக இருக்கணும், இந்த மட்டும் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்பிட்டு இருக்கான். ஏன்னா டே நேற்று நைட்டு நீ எதுவும் தூங்குனியா? நல்லாவே தூங்குனே, நீங்கள் கொடுத்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் சீக்கிரமாகவே ஒரு ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறேன், பட் அது வரைக்குமே நீ அங்கே தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவனை நம்புறதா வேணாமா? என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மார்க்கமாக தான் தெரியுது, ஏன்னா யூஜின் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி, பட் நான் கூப்பிட்டேன் இவன் திடீர்னு வந்துட்டானே, எதுவும் இவன்ட்ட தப்பாலாம் இருக்காது, அண்ணன்ற பாசம் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும்னா என்ன இப்போ வெட்டி முடிக்க போறோன்னு இவ்வளோ காலையில் போயிட்டு இருக்கோன்றப்ப திரும்பி பார்த்தா வரட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டு போயிடுவான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெஸ் வாட், இவன் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகிட்டான். அண்டியா அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த தடவை நான் எல்லாத்துக்கும் சரியாக தாண்டா வந்திருக்கேன், ப்ரிப்பேர் ஆயிட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை தூக்கி போடுவான். அண்டு பேர் தெரியாத ஒரு ரிங்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் எதுவுமே அவங்க கொடுக்கல, அந்த கோட்டோட பேர் விண்ட்ரோப்பான். ஓகே, இப்போதைக்கு நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்ட்டை வந்து பார்ப்பான். பேரன் சொல்லிட்டு ஒரு டீமன் மொனார்க் இருப்பான், அவன் வந்து 100th ஃப்ளோரில் இருப்பான். ஓகே, 100th ஃப்ளோரில் இருக்கான். அவன் வந்து இவன் டிஃபீட் பண்ணிட்டா அப்படின்னா இவனுக்கு தேவையான அந்த ஐட்டம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட ரிவார்டாக பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரீனில் காட்டுறல அது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் இதோட ரிவார்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, போனதோட இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் ரன்ஸ்டோன்லாம் பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை வேற கொடுக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போதைக்கு மட்டும் ஒரு 3 ஸ்கில் இருக்கும், ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், சேவ் ஷேடோஸ் அண்ட் டொமைன் ஆஃப் த மொனார்க். இது 3 ஸ்கில் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்துட்டு இருக்கக்கூடியது. இதை கம்ப்ளீட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அண்ட் அதே சமயம் 75 ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா இல்லையா, அதனால 76th ஃப்ளோருக்கு டேரெக்டாகவே போயிடுவானா. இந்த போட்டு அந்த ஃப்ளோருக்கு போனோன்னே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து ஒரு மாரிகமாக இருக்கும். நம்ம டஸ்கை வந்து சமன் பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த அவரே சார்பை வச்சு அவன் பவர் வந்து ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் இருந்துச்சுல, அது இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாம போயிடும். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோரே இது கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிட்டு போயிடும். இவ்வளோ அமேசிங்கான பவர் வச்சிருக்கான். என்னதான் இவன் வந்து அவரேஸா வச்சிருந்தாலுமே இவனோட எபிலிட்டி அப்படிங்கிறது நான் சண்டை போடுறப்ப இருந்த மாதிரியே இருக்குது. அண்ட் அதே சமயம் அந்த ஆர்போட சைஸ் அப்படிங்கிறது யூசரை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு இந்த ஆர்பு டஸ்கிட்டே இருக்கட்டும், நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் ஒரு முடிவு எடுத்திருப்பான். அண்ட் இப்போ ஜின்னோட ஸ்டேட்டஸுமே காமிப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதை லாஸ்ட்டில் நான் போடுவேன். பட் முக்கியமானது என்னன்னா இவன் லெவல் வந்து 81ல் இருப்பான். நான் எத்தனை நாளாக தூங்கிட்டு இருந்தேன்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 நாள் தூங்கிட்டு இருந்தீங்க சார். நான் ரொம்ப டயர்டாகிட்டேன் போல இருக்கு. சரி, ஏதாச்சும் டெஸ்ட்லேருந்து இதாக வந்துச்சா சார்? நான் உங்கள்கிட்ட எப்படி அதை சொல்கிறா இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எட்டர்னல்ஸ் நம்பருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். இப்போதைக்கு எட்டர்னல்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அதாவது எட்டர்னல் ஸ்லீப். ஓகே, பட் அது மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்களே அவங்களோட எனர்ஜி, அவங்களோட மானம் எல்லாமே பார்த்தோம்னா ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மூலயமா தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இது ரொம்ப ட்ரெயின் ஆகுறப்ப லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்கமாகவே இது எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த எட்டர்னல்ஸ் நம்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயிராக அதுக்கு எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். பட் இதுலேருந்து அதாவது இந்த லைஃப் எனர்ஜி எடுக்கிறதுலேருந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேட்ரு இருக்குது, அதுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட்டுமே இருக்குது. பட் ஜின்னோட அம்மா விஷயத்தில் இதை பார்த்துருக்க மாட்டீங்க, பிகாஸ் தே ஆர் பியூர். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களால இந்த லைஃப் சப்போர்ட்லாம் வாங்க முடியாது. பட் இவனால் வாங்க முடியும்ல, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த மாட்டம் அஃபெக்ட் ஆன பேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரேரு தான். பட் அதுலேருந்து வெளில வந்தவங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப வேலை பார்த்தீங்களா சார், மேஜிக்கல் எனர்ஜி உங்கள் மேலே பட்டிக்கிட்டே இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா இட்டர்னல் ஸ்லம்பர் வந்து சும்மாலாம் வராது. இவங்க வந்து மேஜிக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இந்த மாதிரி மேஜிக் எமிட் பண்ணுறாங்களே இவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் ரேங்காக இருக்கலாம், மேபி லோ ரேங்காக இருக்கலாம். பட் அது இங்கே பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்கணும். பட் அஞ்சனுக்குள்ளே போகிறாங்களே அவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேட்ரு என்னன்னா அவங்க எல்லாமே அதுக்கு ரெசிஸ்டாக இருப்பாங்க. அவங்க யாரையுமே அதை அஃபெக்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு இவங்க மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். லைக் சிம்பிளாக சொல்லணும்னா ஜின்னு வந்து ஈராங்கில் இருந்தால அவனுக்கு இந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக கிடையாது. பட் அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும். அது என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் ரொம்ப வருஷமாகவே அதில் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கேன். இப்போதைக்கு என்னால் அதுலேருந்து வெளில வர முடியாது போல இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கண்டிப்பாக சாக தான் போகிறேன். இருந்தாலுமே நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு ஐலாண்டை காட்டுறானுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த போயிட்டு ஏதோ ஒன்று அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் ஆல் த டைம்ஸ் இந்த பக்கத்து ஒரு ஆண்ட் பார்த்தோம்னா சாகாமல் கடற்கடையை வந்து அணிஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்கிறேன். போன வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல. இனிமேட்டு வர வீடியோ அப்படிங்கிறது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி சின்னதாக இருந்தாலுமே நான் கூடிய சீக்கிரம் போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் வாரத்துக்கு 3 வீடியோலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் இப்போ இல்லைனாலுமே சீக்கிரம் நான் அந்த 3 வீடியோ அப்படிங்கிறத கொண்டு வர பார்க்குறேன். லவ் யூ கைஸ் so much.